ஷிருக்கின் விபரீதத்தை ஒரு முஸ்லிம் ஷிருக்கோடு மரணித்தால் அவன் காபிராக இருந்து கொண்டிருக்கிறான். நிரந்தரமான நரகம் என்பதை பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தவில்லை, அதனுடைய பாரதூரத்தை எடுத்து சொல்லவில்லை. சகோதரர்களே, ஷிருக்கு ஒரு அந்நிய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடுத்தால், ஒரு பெண்ணுக்காக வேண்டி, ஒரு ஆணுக்காக வேண்டி, மகனே மகளே, நீ அந்த மார்க்கத்தை எடுத்து நடந்தால் நீ இறைவனுக்கு ஷிர்க் வைத்தவனாக மாறிவிடுவாய். எனவே உனக்கு நிரந்தரமான நரகம், அது மிகவும் பயங்கரமான நரகம் என்பதையும் அதை நாங்கள் உணர்த்த வேண்டும், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் பயங்கரமான முறையில் சொன்னார்கள். இதை முதலாவது சொன்னார்கள், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், பயங்கரமான பாவம் அது. எனவே அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கோ என்பதாக தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். இரண்டாவது உபதேசம் சகோதரர்கள் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன், நேரம் இடம் கொடுக்காது. இரண்டாவது வகையாக சொன்னாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு, யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், என்னுடைய மகனே, என்னுடைய சிறிய மகனே, நீ ஒரு சிறிய ஒரு அணு அளவாவது, ஒரு நொடி, ஒரு கடுகு மணி அளவாவது, அல்லது ஒரு சின்ன அளவாவது ஒரு பாவத்தை செய்தால், எப்படி ஒரு அணுவுடைய அளவு ஒரு பாவத்தை செய்து விட்டால், ஒரு விதையின் சின்ன கடுகு மணி அளவின் ஒரு பாவத்தை செய்து விட்டால், அதை நாளைய மறுமையின் நாளையில அல்லாஹ் உன்னை அதை எல்லாருக்கும் முன்னால் அதை சமர்ப்பிப்பான். நீ 4 சுவர்களுக்கு மத்தியில் இருக்கிறாய், 4 அறைகளுக்கு மத்தியில் இருக்கிறாய், அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிறாய் மகனே. எனவே உன்னை அல்லாஹ் பார்க்கவில்லை என்று ஒரு பாவத்தை கூட செய்து விடாதே. ஒரு சிறிய பாவத்தை செய்தாலும் அதை போன்றே ஒன்றை நாளை மறுமையின் நாளையிலே அல்லாஹ் உனக்கு முன்னால் அதை கொண்டு வந்து நிச்சயமாக விசாரிப்பான். அதனால் இந்த அல்லாஹ் உன்னை எதையும் பார்க்கவில்லை என்று நினைத்து கூட ஒரு காலமும் செய்து விடாதே பாவத்தை. இவ்வளவு ஒரு அழகான உபதேசம். மூன்றாவது உபதேசம் செய்தார்கள், யா புனைய அகிமிஸ் ஸலா, ஏன் மகனே, தொழுகையை நிலைநாட்டிக்கொள், தொழுதுக்கொள், தொழக்கூடியவனாக வாழ்ந்து கொள். இன்னைக்கு பார்க்கிறோம், எங்க தொழுகை எங்கட மகளிடத்துல, எங்க தொழுகை எங்களுடைய மகனிடத்துல. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் என்ன சொல்லுதோ, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஉ சப்அ சினீன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகை கொண்டு ஏவுங்கோ. 7 வயதாகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு தொழுகை கொண்டு ஏவ வேண்டும். 7 வயதாகியும் அவர்கள் தொழவில்லை, 10 வயதாகியும் அவர்கள் தொழாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை அடித்து தொலைவைங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், சகோதரர்களே, ஏன் எங்கட குழந்தைகளுக்கு தொழுகை பற்றி சொல்லக்கூடாது? 7 வயதுல பழக்க சொல்லுகின்ற இஸ்லாம் 10 வயதாகி தொழவில்லை என்றால் கிட்டத்தட்ட 4 வருடத்துக்குள்ளே இவர்கள் தொழவில்லை என்றால் அடித்து தொலை சொல்லுகிறது. சும்மா யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5 வக்துகள் ஒருத்தர் தொழுகிறாரு சின்ன பிள்ளை. ஒரு வருடத்துக்கு 365 5ஆல பெருக்கி பாருங்க, கிட்டத்தட்ட 1825 நேர தொழுகைகள் வரும் ஒரு வருஷத்துக்கு. 6 வயசு 7 வயசு அதுல இருந்து 10 வயசு ஒரு நாட்டின் கிட்ட 4 வருஷங்கள், 4 வருடங்களை ஒரு குழந்தையை நாங்க பள்ளிக்கு கூட்டி கொண்டு வாரோம், எங்களோடு கையை பிடிச்சு கொண்டு வாரோம், எங்களோடு முன்சஃப்ல தொலை வைக்கிறோம். கிட்டத்தட்ட 4 வருடத்துக்கும் ஒரு குழந்தை 7300 வக்துகள் தொழுகிறது என்றால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் வரும் சகோதரர்களே. என்னோட மகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் வரும். 7300 வக்துகள் தொழுகின்ற பொழுது அவன் நாங்க மௌத்தாகினாலும் அவனுக்கு யாரும் தொழப்போன்னு சொல்ல தேவையில்லை. நாங்க வீட்டுல இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்கட மகனுக்கு நீ பள்ளிக்கு போடு யாரும் சொல்ல தேவையில்லை. ஏன்? 7300 வக்துகள் அவன் பள்ளிக்கு வந்து வந்து பழகிவிட்டான். இன்னைக்கு எங்க நாங்க சொல்லிக்கிறோம், எங்கட பிள்ளை எங்க கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் மஸ்ஜிதுக்கு, எங்க சுபஹ் தொழுகைக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். எத்தனை சுபஹ் தொழுகை நாங்க வாரம் எங்கட பிள்ளை தூங்குறான்,
சேர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்கிட்ட தொழுகை இல்லண்டா, உம்மாட்டையும் வாப்பாட்டையும் பெற்றோர்களிடத்துல தொழுகை இபாதத் இல்லண்டா பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதைத்தான் சொன்னாங்க, யா புனைய அகீமிஸ் ஸலா, ஏண்ட மகனே நீ தொழுகையை நிலைநாட்டிக்கொள், எந்த காரணத்துக்காக வேண்டியும் தொழுகையை விட்டு விடாதே. அடுத்ததாக சொன்னாங்க, நான்காவது உபதேசம், வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர். என் மகனே, பாவத்தை தடுத்துக்கும். ஒருத்தர் பாவம் செய்கிறாரே, நீ பாவம் செய்யவில்லை, இன்னொரு உன்னுடைய கூட்டாளி, உன்னுடைய நண்பன், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறான், ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்ல அவன் பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான். ஏண்ட மகனே, அவனை பாவத்தை விட்டும் தடுத்து அவனை நன்மையை செய்ததுக்காக ஏவிக்கொள். என பிள்ளைகளுக்கு செய்யப்பட வேண்டிய உபதேசம் 5 வகையான முக்கியமான விஷயம். பிள்ளைகளுக்கு சொல்லணும், உன் கூட்டாளி இப்படி பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான், அவனை நீ அந்த பாவத்தில் இருந்து, அவன் ஐச பாவிச்சு கொண்டிருக்கிறான், அவன் கஞ்சாவை பாவிச்சு கொண்டிருக்கிறான், அவன் ஜினாவிலையும் களவுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், மகனே நீ ஏன் இந்த அளவுக்கு அவனை திருத்திக்கொள். பாவத்துடைய விளைவை அவனுக்கு சொல்லு, அவனை பள்ளியோட தொடர்பாக்கு. தன்னுடைய மகனையும் பாவத்தை விட்டு தடுக்கிறத போல குடும்பத்தை, அவனுடைய கூட்டாளியையும் அவனுடைய நண்பனையும் பாவத்திலிருந்து தடுத்து நன்மையின் பக்கம் ஏவ சொல்லுது இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு செய்யப்பட வேண்டும் இந்த உபதேசங்கள். எத்தனை பிள்ளைகள் நாங்க கேட்டிருக்கிறோம். எங்கட ஸ்கூல் விட்டு மகள் வார நேரத்துல, மகன் நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்க, எத்தனை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தொழுகை பத்தி சொன்னீங்க, எத்தனை பேருக்கு சதகாவுடைய ஃபவாயில்கள் சொன்னீங்க, எத்தனை பேருக்கு பாவத்திலிருந்து தடுத்தீங்க, எத்தனை பேருக்கு இதை செய்ய வேணாம் பாவம் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அவன் போதையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், மகனை உண்ட கூட்டாளி, நீ எத்தனை முறை அவனுக்கு இதை செய்ய வேணாம் என்று சொல்லியிருக்கிறாய். இன்றைக்கு சொன்னையா, இன்றைக்கு சொல்லியா, இன்றைக்கு அவனிடத்தில் அதை தடை செய்கிறாயா என்று எங்களிடத்தில் அந்த கார்கூசாரிகள் கேட்ட எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். இருக்கிறார்கள். அப்ப நீ சிந்தனை செய்து பாருங்க. அடுத்ததாக சொன்னாங்க, 5வது வகையான உபதேசம் பெருமை. பெருமை பிடித்து அகங்காரம் அடித்து தெரியாத பூமி, வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா. என் மகனே, உலகத்துல வாழுகின்ற பொழுது பூமிக்கு மேலால நீ நெஞ்ச முன்னுக்கு போட்டுக்கொண்டு பெருமையை அடித்தவனாக நீ வாழாதே. மக்களோடு பெரியவர்களுக்கு மரியாதை செய், சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டு, பெருமை அடித்தவனாக வாழாதே. அவர் பெருசாகினாலும் அவருக்கு மேலுக்குள்ள வயது உள்ளவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பார், பெரிய பட்டம் பதவியில் இருப்பாரு, பெரிய பணக்காரன் ஆயிப்பாரு. நாங்க சின்னத்துல உபதேசம் செய்து விட்டோம் சகோதரர்களே, அன்பானவர்களே. அவர்கள் பெரிய நிலைமையில் இருந்தாலும் மக்களோடு நல்ல முறையில பழகுவார்கள், அஹ்லாக் இருக்கும் அவர்களிடத்துல. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, உலமாக்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஆசான்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்? அந்த குழந்தைக்கு, மகனுக்கு சின்ன வயதில் இருந்து இதை சொல்லி சொல்லி இந்த உபதேசங்களை ஊட்டி ஊட்டி நாங்க வளர்த்திக்கிறோம். அதனால அவங்க பெருசாகினாலும் அவங்க நல்ல முறையில தான் வாழ்வாங்க. அப்படி பிள்ளைகள் வளர்த்தோண்டா எத்தனையோ பேர்கள் நாங்க மரணிச்சு மௌத்தாகி மண்ணுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருப்போம். எத்தனையோ பேர்கள் சொல்லுவாங்க, பாருங்க இன்னொரு அழகான பிள்ளைய வளர்த்துட்டு போய்க்காரு, என்ன ஒரு அகலாக்குள்ள குழந்தைய வளர்த்துட்டு போய்க்காரு, இன்னைக்கு மௌத்தாகிட்டாரு. அல்லாஹ் அவருடைய கபரை, அல்லாஹ் ரஹ்மத்துள்ள கபராக, சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இறைவன் மாற்றட்டும் என்று நாங்க மௌத்தாகினாலும் பூமிக்கு மேலால வாழ்ந்த மக்கள், வாழுகின்ற மக்கள் எங்களுக்காக துஆ செய்வாங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளையாக வாழ வைத்து விட்டோம் சகோதரர்களே, அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. ஆரம்ப காலத்துல பிள்ளைகள் அப்படித்தான் வளர்த்தாங்க, நல்லதை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க, நல்ல விஷயத்த சொன்னாங்க எங்கட பெற்றோர்கள், எங்களுக்கு முன்னால் உள்ளவங்க. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லப்படுவதில்லை எங்கட பிள்ளைகளுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல பிள்ளைகளுடைய விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு பக்கத்துல சொல்றான், அது உங்களுக்கு ஹிபத்தாக, கிஃப்டாக தரப்பட்டது. யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர்.
ஆண்களும் கொடுத்திருக்கிறோம், சிலவங்களுக்கு பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறோம். நாங்க எங்கட பக்கத்தால் இருந்து யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் ஹிபத்தாக கிஃப்டாக கொடுக்கிறோம். அல்லாஹ் அப்படி சொல்றான். இன்னொரு ஆயத்துல சொல்றான், அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இந்த பூமி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பணங்கள், சொத்து செல்வங்கள், பிள்ளைகள், ஆண் மக்கள்கள் எல்லாம் உலகத்தின் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ் குழந்தை செல்வத்தை புகழ்ந்து கொண்டு வந்துவிட்டு இன்னொரு ஆயத்திலே சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களோட பிள்ளைகள், உங்களோட சொத்து செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைக்குரியது, ஃபித்னாக்குரியது. யா அய்யுஹல்லதீன ஆமனு மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அது அல்லாஹ் சொல்லுகிறான், ஏ ஈமான் கொண்டவர்களே, உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள் இவங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ரெண்டையும் பாருங்க, ஒரு பக்கத்தால புகழ்ந்து விட்டு இன்னொரு பக்கத்தால ஃபித்னா, உங்களுடைய எதிரி என்று அல்லாஹ் சொல்றான்டா. இந்த ரெண்டு ஆயத்திலும் அல்லாஹ் என்னத்தை சொல்ல வாரான்டா? சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குழந்தைகளை அது கிஃப்டாக வளர்க்கிறதும் உம்மா வாப்பாட கையில தான் இருக்குது. இந்த பிள்ளைய இந்த கதுவாக்குள்ளவர்களாக, பிரச்சனைக்குள்ள குழந்தைகளாக, ஃபித்னாக்குள்ள குழந்தைகளாக வளர்ப்பதும் உம்மா வாப்பாட கையில தான் இருக்குது.